மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சட்டப்பேரவையில் தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சியினர் அங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காது குத்தும் விழா என்று அதிமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. பட்ஜெட் குறித்து மாபெரும் காது குத்தும் விழா என்ற பெயரில் அதிமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். உடன் பட்ஜெட் குறித்து மாபெரும் காது குத்து விழா என்ற பெயரில் அதிமுக நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பட்ஜெட் குறித்து மாபெரும் காது குத்து விழா என்ற பெயரில் அதிமுகவினர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னின்று காது குத்துவார் என்று அதிமுகவினர் விமர்சனம் செய்து வருகிறார்கள். சட்டப்பேரவையில் தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய சூழலில் தங்கம் தென்னரசு காது குத்துவார் என்று அதிமுக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பொதுவாகவே சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவது, ஆளுங்கட்சியின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய சூழலில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னின்று காது குத்துவார் என்று அதிமுகவினர் நூதன விமர்சனத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பட்ஜெட் குறித்து மாபெரும் காது குத்து விழா என்ற பெயரில் அதிமுகவினர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள். தொடர்ந்து இது தொடர்பாக ராஜேஷிடம் பேசலாம். ராஜேஷ், நூதன காது குத்து என்று அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்போதுமே கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் இந்த ஒரு முன்னெடுப்பை அதிமுக எதிர்க்கட்சிகள் எடுத்திருக்கிறார்கள். என்ன நடக்குது களத்தில்? ஹாசினி, வழக்கமாக எதிர்க்கட்சிகளுக்கு இந்த பட்ஜெட்டிலே விமர்சனம் இருந்தால், மாற்று கருத்து இருந்தால், அந்த பட்ஜெட் முடிந்த பிறகு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சுட்டி காட்டுவார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் அதிமுக இந்த முறை ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்புதலை பத்திரிகையாளரிடம் காட்டியிருக்கின்றார்கள். அதாவது பட்ஜெட் என்ற பெயரில் திமுக அரசு காது குத்துகிறது என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு இன்விடேஷன் நோட்டீஸ் தற்போது திரையில பார்க்கலாம். ஒரு அழைப்புதல் இருக்கின்றது. அதாவது மாபெரும் காது குத்து விழா கடந்த 4.5 ஆண்டு காலமாக பட்ஜெட் என்னும் பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடைபெறக்கூடிய காதுகுத்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வருடமும் காதுகுத்து விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்ஜெட் நடைபெறக்கூடிய தேதி, இடம், நேரம் ஆகியவற்றை குறிப்பிட்டு முதலமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோருடைய பெயரை குறிப்பிட்டு நிதியமைச்சர் அவர்கள் முன்னின்று காது குத்துவார் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு நோட்டீஸ், அதாவது இன்விடேஷன், அந்த அழைப்புதலை அவர் அடித்திருக்கக்கூடிய அதனை பத்திரிகையாளர்களிடம் வெளியிட்டு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதே போல முன்னாள் அமைச்சர் பல பேர், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பலரும் தங்களுடைய கைகளிலே அந்த அழைப்புதலை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த பட்ஜெட்டை விமர்சனம் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. மேற்படி விழாவில் கூவம் சுத்திகரிப்பிற்கான நிதி, மழைநீர் வடிகால் திட்டத்திற்கான நிதி, சிங்கார சென்னை திட்டத்திற்கான நிதி என்று விதவிதமாக காது குத்தப்படும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்குறிப்பு: சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் என பல்வேறு முறைகளில் மொய் வைக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது எதிர்க்கட்சியான அதிமுக தங்களுடைய விமர்சனத்தை ஒரு வித்தியாசமான முறையிலே அணுகி இருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு விலை உயர்வுகள், மின்சார கட்டணம், அதே போல சொத்து வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட பல வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போது பலவிதமான கடன்கள் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மோசமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த அழைப்புதலை தயார் செய்திருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே சட்டசபைக்கு உள்ளே ஆளும் கட்சியினுடைய பதில் இருக்கும் என்பதும் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்த பிறகு ஆளுங்கட்சி தரப்பில்
அமைச்சர்கள் யாராவது பத்திரிகையாளரை சந்திப்பு இதற்கு ஒரு பதிலடி கொடுப்பார்கள். வழக்கமாக இது போன்று நடைபெறும். எனவே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே சட்டப்பேரவை வளாகத்திலே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருப்பதை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உற்சாகத்தோடு அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். அதாவது கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளும் திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என்பது அவர்களுடைய ஒற்றை கருத்தாக இருக்கின்றது. ஆனால் ஆளும் கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே இந்த பட்ஜெட்டிலும் மக்களை கவரக்கூடிய தொடர்ந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பல திட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் என்று ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுகின்றது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டு மக்களின் மத்தியிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. வழக்கமாக இடைக்கால பட்ஜெட் என்றால் அதிகமான நிதி இருக்காது, பெரிய அளவிலான அறிவிப்புகள் இருக்க முடியாது. அதனால் தான் அதன் பேரே இடைக்கால பட்ஜெட். காரணம், இன்னொரு 2 மாத காலத்திற்குள்ளாக, அதாவது மே மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாக நடப்பு கவர்மெண்ட், அதாவது திமுக அரசினுடைய அந்த ஆட்சி காலம் என்பது நிறைவு பெறுகிறது. எனவே அதற்குள்ளாக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிதிநிலை என்பதனால்தான் இது இடைக்கால பட்ஜெட் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டு முழுமைக்குமான ஒரு பட்ஜெட்டாக, ஒரு முழு பட்ஜெட்டாக இதனை தாக்கல் செய்ய முடியாது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 3வது வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்து மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ரிசல்ட்ஸ், அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். அவ்வாறு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வந்து முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். அதாவது அடுத்த ஆண்டு இந்த முழு பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும். அதாவது 2026 ஜூன்லே தாக்கல் செய்யப்படும். எனவே இந்த இடைக்கால பட்ஜெட் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காது என்பது தெளிவாகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இணைப்பிலே இருங்க, பேசலாம். தொடர்ந்து நேரலையில் இணையலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.